பசங்க எல்லாம் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு தெரியாது இங்க தங்குறவங்களெல்லாம் நான் தூக்கிட்டு போய் சாப்பிட்டுடுவேன். டேய் ஐசக், ஒழுங்கு மரியாதையா கண்ணை மூடி தூங்கு. ஏதாவது பண்ண அடிதான் வாங்குவ அப்புறம் நீ என்கிட்ட. பசங்களா அமைதியா தூங்குங்க, நம்ம விடிஞ்ச உடனே காட்டுக்கு போகணும். குட்டி பையா, உன்னை இப்ப தூக்குறா பாரு, லட்டு மாதிரி. ஏ கிராணி, ஒரே ஒரு குழந்தை எடுத்து வந்திருக்கீங்களா? அத கொடுங்க, நான் சாப்பிடுறேன். இந்த ஒரு குழந்தையால யாரு வயிறு நிறைய போகுது? வா, அங்க இன்னொரு பொண்ணு இருக்கு, அதையும் தூக்கிட்டு வந்துடலாம். சரி கிராணி, வா உடனே போலாம். இதுதான் நான் சொன்ன பொண்ணு. நான் கைய புடிச்சுக்கிறேன், நீ காலை புடிச்சுக்க, நம்ம தூக்கிட்டு போயிடலாம். சரி கிராணி. உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்களை சாப்பிடுறதுல செம ஜாலியா இருக்க போது. என் தம்பியை தூக்கிட்டு வந்துட்டீங்களா? இத மட்டும் எங்க அப்பா பார்த்தாரு, உங்க யாரையும் சும்மா விட மாட்டாரு. பார்ட்டி ஆரம்பிக்கலாமா? முதல்ல அந்த குட்டி பையனை நான் சாப்பிடுறேன். சீக்கிரமா ஆளுக்கு ஒருத்தரை புடிச்சு சாப்பிடலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது. என்ன? அட, இங்க இருந்த பசங்க எங்க போனாங்க? மோனிகா, ஐசக், மோனிகா, ஐசக். மோனிகாவும் ஐசக்கும் எங்க இருக்காங்கன்னே தெரியலையே. ஒரு குகை இருக்கு, பக்கத்துல எந்த வீடும் இல்ல. இந்த குகையில என்ன இருக்குன்னு கண்டுபிடிப்போம். இதுக்குள்ளதான் என்னோட மோனிகா ஐசக் வச்சிருக்கீங்களா? இதோ கிராணி, இப்பவே வரேன். நிறுத்து. அட, இது உங்க அப்பா இல்ல? இங்க வந்தாரு. நீங்க 2 பேரும் என் பசங்களை கடத்தி பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. அதுக்கான தண்டனையை வாங்கிக்குங்க.